சாப்பாடு போடு. சாப்பாடுக்கு உட்கார்ந்துட்டா வயிற்றுக்கு வஞ்சம் பண்ணக்கூடாது. கூச்சப்படாம சாப்பிடணும். ஐயா வேத்துமே நினைக்காத. இந்த வீட்டுல நீயும் ஒருத்தன் நல்லா சாப்பிடியா? சரிங்க. என்ன போங்க வாங்கன்னு பேசிக்கிட்டு ஆத்தான்னு கூப்பிடுவேன். ஐயா அவனை நான் மச்சான்னு கூப்பிட்டு இருக்கேன். அவன் எப்படி உன்னை ஆத்தான்னு கூப்பிடுறது? பாவனாச்சான் நீ எப்படியாவது கூப்பிட்டுக்க. வேணாம் வேணாம், ஆத்தாவா ஆத்தானே கூப்பிட்டுட்டோம். நீ மட்டும் மச்சானே கூப்பிடுன. மச்சான் எங்க ஆத்தா நல்லா பாடும்ல? அதான் திருவிழால பார்த்தனே. ஏதாவது பாடுங்க அத்தா. வண்டியில பஞ்சு பொதி, வலது கையில் சாட்ட கம்பு, இந்நேரம் போற வண்டி எங்க போய் தங்கும் ஐயா? ஐயா இந்நேரம் போற வண்டி எங்க போய் தங்கும் ஐயா? ஏலமலையும் கண்டே, ஏலமலை தோட்டம் கண்டே, பாவி பய பஞ்சம் வந்து பண்ண புறம் போக கண்டேன். அத்தா ரொம்ப நல்லா பாடுறீங்க அத்தா. மச்சான் இந்த ஊர்ல ஏதாவது ஒரு வேலை வாங்கி கூட. பாவனாச்சன் நம்ம ராமசாமியாட்ட கூட்டிட்டு போ. எதுக்கு? அங்கே எத்தனை பேர் வேலை பார்க்காங்க? நம்ம ஊர்ல தான் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, நான் உன்னை அங்க கூட்டு போறேன். வா வா, மரியாதை கைய கட்டு. ஏக்கா பூஞ்சோலக்கா, பெரிய இடத்துக்கு கூட்டு வந்திருக்கேன். எனக்கு எந்த கெட்ட பேர் வந்துடாம நடந்துக்கணும்பா. இந்த டெலிபோன் ஆபீஸ் பூஞ்சோலக்கா, அது முன்னாடி உரக்கடை பூஞ்சோலக்கா தான் நடத்துது. இவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்க, சொந்த சம்பாத்தியம். வீட்டுக்குள்ள டிவி பெட்டி வச்சிருக்கு, ஐஸ் பெட்டி வச்சிருக்கு. 6 மாசத்துக்கு ஒரு இடத்த வாங்குப்பா. டப்புனு 3வது மாசம் அதை விற்கும். ஆட்டை தூக்கி குட்டியில போடும், குட்டியை தூக்கி ஆட்டுல போடும். எல்லாம் சொந்த உழைப்புங்கிற. இதே ஃபீல்டுல போய்கிட்டு இருந்தது இந்த ஊர்லயே நம்பர் 1 பூஞ்சோலக்கான்னு ஆயிரும். ஆனா மச்சான் மனசுல வச்சுக்க, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பூஞ்சோலக்கா தான் ஒரு குட்டி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச். ஏக்கா பூஞ்சோலக்கோ, நான் இங்க இருக்கேன். வா பாவனாசம். ஏக்கா கும்பிடுறேங்க. ஏ கும்பிட்டு போடுங்கப்பா. ஹலோ. என்ன விஷயம்? ஏக்கா இவன் பேர் ராமகிருஷ்ணன். நினைச்சேன் திருவிழால பார்த்தப்பவே அங்க எங்க சுத்தி இங்கதான் வரும்னு. அக்கா நினைச்சது என்னைக்கு தப்பா இருந்திருக்கு. இவன் பட்டணத்துல ஒரு டீ கடையில வேலை பார்த்திருக்கான். இவனுக்குன்னு யாரும் இல்ல. இப்ப நம்ம கிராமத்துல பிழைக்க வந்திருக்கான். நான் எங்க வீட்டுல தங்க வச்சிருக்கேன். நீங்க பார்த்து ஒரு சின்ன வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா அவன் பிழைச்சுக்குவான். அட வேறன்னு சொன்னது ஈசார மூலையில கவுலி சொல்லுது. இந்த ஊர்ல நீ பெரிய ராசவானான ஆயிடுவையா? சரி என்ன வேலை தெரியும்? நம்ம டெலிபோன் ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா கணக்கு எழுதி பிழைச்சுக்குவான். அதுக்கெல்லாம் படிப்பு வேணும் பாவனாசம். நீ என்ன படிச்சிருக்க? 3rd ஸ்டாண்டர்ட். 3rd ஸ்டாண்டர்ட். 3ஆம் கிளாஸ் படிச்சிட்டு அதுல வேற இங்கிலீஷ் பேசுறியா? ஏன் தமிழ்ல பேசக்கூடாதா? நான் யார் பாவனாசம்? பூஞ்சோலக்கா. நான் இந்த ஊர்ல +2 படிச்சிருக்கேன். நானே இங்கிலீஷ்ல பேசுறதுல நீ இங்கிலீஷ் பேசுறியா? இனிமே நீ இங்கிலீஷ்ல பேசக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டுட். ஏன் மறுபடியும் இங்கிலீஷா? சரி ஒழுங்கு தெரியுமா? தெரியாது. கருதருக்கு தெரியுமா? தெரியாது. வர்போடு தெரியுமா? தெரியாது. ஏக்கா இவன் நல்லா மாடு மேய்ப்பாங்க. உனக்கு மாடு மேய்க்க தெரியும்? நல்ல மாடு மேய்ப்பேன். வாழ்க்கையில ஒரு பிடிப்பு, கொள்கை, லட்சியம் வேணும். அப்பதான் முன்னேற முடியும். பூஞ்சல் கிட்ட வேலை பார்த்து யாரும் தோத்து போயிட்டு தான் இருக்க கூடாது. பாவனாசம் நீ போ. இந்த ஆளை நான் பாத்துக்கிறேன். கொட்டிக்கிட்டு போய் வேலையை பாரு. எக்ஸ்கியூஸ் மீ. வெல் நான் எப்பவுமே கொஞ்சம் லேட்டா தான் பிரேக்ஃபாஸ்ட். யோ 3ஆம் கிளாஸ். நீ மறுபடியும் இங்கிலீஷ் பேசினா உன்னை மாடு மேய்க்க கூட அனுப்ப மாட்டேன். இல்லங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுறேன்னு. கொஞ்சம் இல்ல அப்புறமா சாப்பிடுறேன்னு. ஐயா மாடு மேய்க்க போவீங்க, நான் கஞ்சி கரையை தலையில தூக்கி இப்படி 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 வருவேனாக்கும். போய் இலை எடுத்துட்டு வாயா. யோ என்னையா அது? நீங்க தானே இலைய அறுத்துட்டு வர சொன்னீங்க. உன்னை கட்டிக்கிறவ கெட்டிக்கறி இல்லைன்னா குட்டி சிவரா போயிடுவா. முனுசாமி இந்த ஆளுக்கு சாப்பிட ஒரு இலை எடுத்து கொடு. யோ இங்க வாயா. சத்தியமா உனக்கு மாடு மேய்க்க தெரியுமா? நல்லா மேய்ப்பேங்க. நீங்க பாருங்களேன், நான் நல்லா பண்ணுவேன். என்னத்த பண்ண போறியோ? என்ன இப்படி பாக்குற? கொத்தவரங்க வத்தல், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், உப்பு. நீ 3ஆம் கிளாஸ் தான் இவ்வளவும். மத்தவங்களுக்கு 1-2 தான் வைப்பேன்.
தண்ணியா கிழிஞ்சது தண்ணிய புடியா ஐயா இப்படியே பிடிக்கிறது இலை இப்படி மடக்கி புடியா இது எதுக்கு இத சாப்பிட தெரியாதா இந்த மிளகாவை எடுத்து அப்படியே நெருக்கன்னு கடிச்சு கொஞ்சம் உப்ப வச்சு கொஞ்சம் தண்ணிய ஊத்தி சாப்பிட்டா பழைய சாதம் தானே இறங்கும் சாப்பிடு அப்படியே சின்ன வெங்காயத்தையும் சாப்பிடு உடம்புக்கு ரொம்ப நல்லது யோ முனுசாமி மேல தெருவுக்கு ஒரே எடுத்துட்டு போக சொன்னேனே இன்னும் போலியா பூஞ்சோல இங்க வா இதோ வரேம்மா எக்ஸ்கியூஸ் மீ உங்களை மேய்க்கிற வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இந்த வேலைக்கு புதுசு. நீங்கள் முட்டுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். தயவு செய்து என்ன முட்டிடாதீங்க. நீங்கள் என் கூட கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு பில்டிங், ஏசியோட பில்டிங், இந்த ஸ்ட்ராக்கு பதிலாக பிஸ்கெட்ஸ், நான் உங்களுக்கு நிறைய நிறைய பண்ணுவேன். ஸோ ட்ரை அண்ட் கோஆப்ரேட் வித் மீ. ஏய் 3ஆம் கிளாஸ் இங்க பாரு, இவங்க எல்லாம் உன்ன மாதிரி மாடு மேய்க்கிறவங்க தான். மாடு மேய்ச்சிட்டு சாயந்தரம் வந்து சேர்ந்துரு என்ன? சரிங்க. பாத்துக்கோ புதுசு. ஏண்டா சொட்ட சமுத்திரம், சொல்லி கொடுக்கறது நீங்களா வர மாட்டீங்களோ? சாப்பிட மட்டும் தான் வருவீங்களோ? அவன் எப்பவுமே அப்படிதான்டா, எந்த வேலையும் செய்ய மாட்டான். டேய் அடுப்ப தோன்றா. டேய் ராமகிருஷ்ணா கல்லறா. எந்த கல் எடுக்கிறான் பாரு அவன், அந்த சின்ன கல் எடுறா. எடாத குடு. இந்தாடா யாருச்சு? இதெல்லாம் எதுக்கு? இல்ல இதானே நம்ம மத்தியானம் சோறு. காலையில பூஞ்சோல சோறு போட்டுச்சு, உச்சி பொழுதுக்கு யார் போடுவா? அதுக்கு தான்டா இது. டேய் ராமகிருஷ்ணா, நாளைக்கு மாடு மேய்க்க வரும்போது நீ கூட்டாஞ்சோறுக்கு அரிசி கொண்டாடணும், இல்லாட்டினா சோறு பத்தாது. அது சரி, வெறும் சோத்தை எப்படி சாப்பிடுறது? அதுதான் வெள்ளை போட்டு கொண்டாந்துருக்கல, அதை அப்படி கடிச்சுக்கணும். ஆளுக்கு ஒரு கை சோறு வரும், அதை சாப்பிட்டு கொண்டீனா? இந்தா நீ வேணா சாப்பிட்டு பாரு. டேய் திருப்பி விடுடா. கட்டாதடா. இந்தா. டேய் ராமகிருஷ்ணா, நீ அம்பா சமுத்திரம் பாத்திருக்கியா? இல்லையே. டேய் திருநெல்வேலி குற்றாலம் எல்லா இடத்துக்கும் கூட்டு போறோம்டா. டேய் அங்க பெரிய திருவிழா நடக்கும்டா, இவன் பாத்துக்க மாட்டான்டா. இவனுக்கு கூட்டு போலாமா? சரிடா. டேய் என்ன சொல்றான்? நேத்து ராத்திரி நம்ம மாணிக்கமும் சேகொடியும் களத்து மேட்ல ஒன்னா படுத்து தூங்குனாங்கடா. நெசமாடா? அவ சேலையில புதுசா வாடா மண்ணு. சேலையில மண்ணுன்னா போச்சுடா, அதுவும் தெரியாத உனக்கு? சேலையில மண்ணுன்னா புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி அடுத்தவனுக்கு முன்னணி இருக்கிறது. யாரா அவன் சுத்த மண்ணா இருக்கான்? எங்கடா வந்தாவன்? உலகமே தெரியாத மக்கா இருக்கிறீங்க. ஏன்டா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க சிவசாமி கொல்லையில மாட்டை மேய விட்டீங்கன்னா ஊரு கதையா பேசிட்டு இருக்கீங்க. எங்க மாடு? அப்ப பூஞ்சோல மாடு அங்க மேய்து, அது யாரா மேய்க்கிறது? நான் தான். ராமகிருஷ்ணா, இன்னைக்கு தொலைஞ்ச. யோ 3ஆம் கிளாஸ் நில்லையா? 500 ரூபாய் தட்ட வச்சிட்டியே. யோ இன்னைக்கு மட்டும் நீ என் கையில மாட்டல, அவ்வளவுதான். எங்க ஓடுற? நில்லையா? யோ யோ ஒரு வயல்ல மாட்டை மேய விட்டுட்டு ஓடி போனா விட்டுடுவேனா? 500 ரூபாய் கேக்குறாயா? 500 ரூபாய். காலையிலேயே உன்னை கேட்டேன்ல, மாடு மேய்க்க தெரியுமான்னு கேட்டேனா இல்லையா? கேட்டீங்க. யோ முட்டி போடியா. முட்டினா வலிக்குமே. யோ இப்படி முட்டி போடியா. என் பசுமாடு 50 லிட்டர் பால் கறக்கணும். உங்க பசுமாடு எதுக்குங்க 50 லிட்டர் பால் கறக்கணும்? யோ லிட்டர் 10 ரூபாயா? 50 லிட்டர் பால் கறந்தாதான் 500 ரூபாய் வரும். செவக்கொழுந்து வீட்டை 2000 ரூபாய்க்கு ஒத்தி வாங்கிக்க சொன்னா, இந்த மாதிரி 4 500 ரூபாய் 2000 ரூபாய் உன்னை அடிக்கலாம் போல இருக்கியா? யோ என் டெலிபோன் பூத்துல ஒரு லோக்கல் கால் பண்ணா 10 பைசா தான் எனக்கு கிடைக்கும்யா. 500 ரூபாய்க்கு எத்தனை 10 பைசா தெரியுமா? தெரியுமா? தெரியாது தெரியாது. இந்த ஊர்ல மொத்தமா 500 பேர் கூட இல்ல. யோ என் காசை கொடுக்காம போனே, மாரியம்மன் கோயில காசை வெட்டி போட்டுருவேன். எல்லாம் என் தலை எழுத்து. காலையிலேயே ஒண்ணுக்கு 100 தடவை கேட்டிருக்கணும், மாடு மேய்க்க தெரியுமா தெரியாதான்னு. 500 ரூபாய் போச்சே. 500 ரூபாய் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயமா? சம்பாதிக்கிற என்னடி முணுமுணுன்னு பேசிட்டு இருக்க? ஒரு வயசு பையனை போய் ஊரெல்லாம் துரத்திட்டு இருக்கே, வெக்கமா இல்ல உனக்கு? 500 ரூபாய் சம்பாதிச்சு பார்த்தாலும் கஷ்டம் தெரியும். 500 என்னடி பெரிய 500 ரூபாய்? ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்கேன்னு ஊரே கேக்குது. இப்படி இருந்தா எவன்டி உன்னை கட்டிப்பா? நல்லா கேட்டக்கா. ஏக்கா என்ன விட்டா இவ்வளவு வேற எவன்கா கட்டிக்குவான்? என்ன இப்ப நினைச்சா கூட இவ்வளவு இழுத்துட்டு போய் களத்துல தாலியை கட்டி உட்கார வச்சிருவேன். ஆனா அந்த ராமசாமியை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான்
இவ கழுத்துல தாலியை கட்டுவேன் நம்ம ஐயனாருக்குள்ள சத்தியம் பண்ணிருக்கேன். ஐயா என் ராசா, அந்த ஐயனார் எவ்வளவு சக்தி உள்ள சாமி. ஐயாண்டிய பாத்தியாக்கா? ஏய், உன்னை வச்சு காப்பாத்த போறது ஐயனார் லேடி, என் தம்பி. அத ஞாபகம் வச்சுக்கோ. எவனையாவது துரத்தி அரைக்கின்னு பேர் வாங்காத போ. அடுத்த திருவிழா சண்டை எப்ப மாமா? அவங்க கூட தான். ஏன் பாவனாசா இந்த வண்டிக்கு என்னையே ஊத்தாம எப்படி ஓட்டிட்டு வர்ற? அதுக்கெல்லாம் ஒரு புத்திசாலித்தனம் வேணும். புத்திசாலினா யாரு? 3 பேரை முட்டாளா நினைக்கிறானே அவன் தான் புத்திசாலி. ஆமா. எந்த ஊரு? பூலாங்குளம். அசல் ஊர் அதான் போட்டு காட்டுறான். என்னது இது? மாடுனே. கருப்பு மாடு வெள்ளை மாடு. ஆனா கருப்பு மாடு கொஞ்சம் ரசல். 3 பேரை முட்டாளா நினைக்கிறவன் தான் புத்திசாலின்னு அவன் 4 பேரை நினைக்கிறான். அவன் புத்திசாலின்னா நான் மேதாவிடா. கருப்பு கொடைய விரிச்சா மாடு மரலும்னு சொல்லுவாங்கல்ல. சட அந்த கொடை. பாவனாசம் நீ நிஜமாலுமே மேதாவிதாப்பா. அவனையும் எங்களையும் முட்டாளாக்கிட்டு நீ புத்திசாலி ஆயிட்டியே. என்னடா வார்த்தை வரலையா? மூடு, நெஞ்ச நக்காதீங்கடா. அறிவு இருக்கா உனக்கு? கொடைய விரிச்சா மாடு மரசல அவனுக்கு தெரியாது உனக்கு? மாடு ஓடின ஓட்டத்துல மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி அடிவயிறு கலங்கி போச்சாயா. அப்படியே கொம்பு சிவிருக்கியா? கருப்பு மாடு மெரசல் மாடு. பாத்துக்கோ, வயக்காட்டு பக்கம் போயிட்டு வர. என்ன பாவனாசா நீ மாட்டை போய் கையில வாங்கிட்ட? உன்னை போய் புத்திசாலி சங்கத்துக்கு தலைவர் நினைச்ச பாரு. சிப்பையா குப்பை குப்பை. நீங்க 3 பேர் சேர்ந்து என்ன முட்டாளாக்க பாக்குறீங்களா? டேய், ஒரு ஒத்தாசை பண்ணுங்க. கொஞ்ச நேரம் இதை கையில வச்சுக்கங்க. நான் இப்ப வந்துடுறேன். புடி 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 புடி. தள்ளியா? என்ன ராஜா தேடுற? மாடு. கருப்பு மாடு வெள்ளை மாடா? அதேதான். இங்க பாரு, கருப்பு மாடு வெள்ளை மாடு நின்னுகிட்டு இருக்கு. மாடு மேய்க்கிறவங்க புடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நீ ஓட்டிட்டு போ. பாத்தீங்களாண்ணே, உங்க முன்னாடியே இல்லாத மாடா இருக்குன்னு போய் சொல்றான். பொய்யா சொல்றேன். வர எங்கடா? ஏன்டா குடுத்த மாட்ட பத்திரமா பாத்துக்கடான்னு சொன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து பமாத்து வேலை காட்டிட்டு இருக்கீங்களா? யார்டா குடுத்த மாட்ட? இவன் தானே 2 மாடு கொடுத்தாரு. எப்பறா இருக்கும்? வெள்ளை மாடு கருப்பு மாடு. கொம்புல கூட பூ சுத்தி